Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல ஒரு Android மொபைலை எப்படி நம்ம ரீசெட் பண்றது, அதாவது ஃபேக்டரி ரீசெட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதாவது நீங்க உங்க மொபைலை வந்து ரீசெட் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருப்பீங்கன்னு நினைச்சா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா நம்ம மொபைலை வந்து ரீசெட் பண்ண போறோம்னா ரீசெட் பண்ண முன்னாடி என்னென்ன விஷயத்தை வந்து நம்ம கவனத்தில் வச்சிருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஏன்னா நம்ம எடுத்தும் கவுத்தோன்னு நம்ம மொபைலை ரீசெட் பண்ணுவோமா இருந்தால் நம்ம மொபைலில் உள்ள டேட்டாஸ் எல்லாத்தையுமே நமக்கால இழக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படும். ஸோ அதனால வந்து ரீசெட் பண்ண முன்னாடி நம்ம என்னென்ன செய்யணும் எல்லா விஷயத்தையுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறைச்சதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் வீக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையுமே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் மொபைலை வந்து ரீசெட் பண்ண போகிறீங்க. ஸோ என்னென்ன விஷயத்தை வந்து நம்ம கவனத்தில் வச்சுருக்கோம்னா முதல் விஷயம் வந்து நீங்கள் இப்போ ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து உங்கள் மொபைலில் வந்து லாக் ஆகி வச்சுருப்பீங்க. அதே இமெயில் அட்ரஸை தான் நீங்கள் ரீசெட் பண்ண அப்புறமே லாக் ஆக போகிறீங்க அப்படின்னா அந்த ஜிமெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் ஒருக்க வந்து சரியாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ரீசெட் பண்ண அப்புறமா வந்து நம்ம பாஸ்வேர்டு எதுவும் ஞாபகத்தில் இல்லாட்டி நம்மளால் வந்து அதே இமெயில் அட்ரஸில் வந்து லாக் ஆகிறதுல சிக்கல்கள் ஏற்படும். ஸோ அதனால் அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் ஒருக்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அதோட இன்னொரு விஷயமா உங்கள் மொபைலில் உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸை வந்து நீங்கள் பேக்கப் பண்ணிட்டீங்களா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து பேக்கப் பண்ணாமல் ரீசெட் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா இந்த எல்லா ஃபோட்டோஸுமே வந்து இரேஸ் ஆகிரும். அதுக்கப்புறமா வந்து நம்மளால் வந்து அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுல வந்து சிக்கல்கள் ஏற்படும். அதனால் உங்கள் மொபைலில் உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே வேறொரு மொபைலுக்கோ இல்லாட்டி உங்கள் கம்ப்யூட்டருக்கோ வந்து காப்பி பண்ண அப்புறமா வந்து நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பை வந்து செய்யுங்க. அடுத்த விஷயம் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்க கான்டெக்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளோட ஜிமெயில் அட்ரஸ்க்கு வந்து கான்டெக்ட்ஸ் கூகுள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் புதுசாக சேவ் பண்ணுற கான்டெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஜிமெயிலுக்கு வந்து சிங்க் ஆகி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ரீசெட் பண்ணாலுமே ஜிமெயில் ஐடியை திரும்ப கொடுத்து லாக் ஆகிறது மூலமாக இதை வந்து இந்த கான்டெக்ட்ஸ் வந்து நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும். பட் சில பேரோட மொபைலில் வந்து இந்த சிங்க் ஆகிற ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமலும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து சிங்க் பண்ணி வச்சுருக்கிறது ஷுவர் அப்படின்றது ஒரு தைரியத்தில் இருப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களால் ரீசெட் பண்ண அப்புறமா அதே ஜிமெயிலில் கொடுத்து எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி உங்களுக்கு ஷுவர் இல்லாட்டி உங்கள் கான்டெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பேப்பரில் சரி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா ரீசெட் பண்ண அப்புறமா நம்மளால் வந்து அந்த கான்டெக்ட்ஸை வந்து திரும்ப சேவ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அந்த ஸ்டெப்பையுமே ஒருக்க வந்து கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த விஷயம், நீங்கள் உங்கள் மொபைலில் என்னென்ன விஷயத்தை வந்து எந்தெந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றத ஒருக்க ஃபுல்லாக தேடி சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய பேர் நோட் பேட்லேயே நிறைய விஷயத்தை வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால நீங்களுமே வந்து நோட் பேடில் எல்லாம் எதுவும் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஒரு பேக்கப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட நீங்கள் வந்து வாட்ஸ்அப் எல்லாமே நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் எல்லாமே வந்து நீங்கள் பேக்கப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி பேக்கப் பண்ணி இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் பேக்கப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையுமே கொடுத்து பேக்கப் பண்ணிக்கொள்ளுங்க. பேக்கப் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் நம்ம ரீசெட் பண்ண அப்புறமா திரும்ப வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள மெசேஜஸ் பழையபடி இருந்த எல்லாத்தையுமே வந்து அதே மாதிரி எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அதையுமே ஒருக்க பேக்கப் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி கொள்ளுங்க. நான் இப்போ சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் சரியாக செய்துட்டீங்கன்னா உங்களால் உங்கள் மொபைலை ரீசெட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னா உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இல்லை ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல ரீசெட் ஃபோன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுப்போமா இருந்துச்சுன்னா நம்ம மொபைலை வந்து நம்மளால் ரீசெட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அப்படி ரீசெட் ஆகி மொபைல் தானே ஒன்றாகுன்னு அப்புறமா பார்ப்போமா இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மொபைலை வாங்கினப்போ என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்கள் ஜிமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ண வேண்டிய ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி உங்களால் உங்கள் மொபைலை வந்து புதுசாக யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மொபைலை வந்து ரீசெட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையுமே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.